வணக்கங்க. இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம், சைட் டிஷ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோங்க. இந்த டிஷ் 2 பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதான் செய்முறை விளக்கம் பார்க்கலாங்க. குக்கர் வச்சு 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேனுங்க. இதுக்கு கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, ஒரே ஒரு பட்டை, 1 கிராம் போட்டிருக்கிறேனுங்க. இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 எண்ணெய் போட்டுக்கலாங்க. இந்த சாதத்துக்கு மணம் கொடுக்கக்கூடியதே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு மட்டும் போட்டு அரைச்சி சேர்த்திக்கலாங்க. இது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க ஒரு 1/4 டீஸ்பூன். இதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கு பொடி பொடியாக, அதுவும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பச்சை மிளகா போட்டு வணக்கியிருக்கோம், மிளகு போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேனுங்க. அதே போல் 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பருப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேனுங்க. இப்போ அரிசி பருப்பு சேர்த்திடலாம். இப்போ அரிசி பருப்பு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு கலக்கி விட்டுட்டு இது கூடவே 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 2 விசில் வந்தது சாப்பாடு பாருங்க நல்லா உதிரியாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரியலுக்கும் பார்த்துடலாங்க. எண்ணெய், கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, வெங்காயம் போட்டு வணக்கி விட்டுட்டுனுங்க. நல்லா வெங்காயம் வணங்கினதுமே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. இப்போ தக்காளியும் போட்டு வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கினதுமே கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ இருக்குங்க, அதுவும் போட்டு வணக்கியிருக்கிறேன். ஏன்னா இந்த சாதத்துக்கு இந்த பொரியலை அடிச்சுக்கவே முடியாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. வரமிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ முக்கால்வாசி எல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருந்து அது ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாங்க. அரிசி பருப்பு சாதம், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ட்ரை பண்ணி நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாய்.